இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்காவிட்டால் தமிழ்நாடு அரசு 5000 கோடி ரூபாயை இழக்கும். இந்தி திணிக்கப்படுவதாக பொறுப்புள்ள பதவியில் இருப்போர் பரப்பக்கூடாது என்றும் தர்மேந்திர பிரதான் பேட்டி. வரும் 25ஆம் தேதி மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவர் அணி அறிவிப்பு. தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் யார் அரசியல் செய்கிறார்கள் என துணை முதல்வர் உதயநிதி கேள்வி. தமிழ்நாடு எப்பொழுதுமே மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நம்ம எப்பொழுது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு. இதில் என்ன அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல. மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. புதிய கல்விக் கொள்கை மாணாக்கரின் இடைநிற்றலை அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். வொகேஷனல் குரூப் 6ஆம் வகுப்பிலிருந்தே கொண்டு வருவது என்பது டிராப் அவுட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான வழிவகை செய்வது போல இருந்ததுனால் நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஏற்கனவே டிராப் அவுட்டில் நாங்கள் மினிமைஸ் பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே டிராப் அவுட் இல்லாத ஒரு மாநிலமாக நாங்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 16% இருந்ததை 5% கீழ் கொண்டு வர வேண்டும் இடைநிற்றலை என்று சொல்லி இன்னைக்கு அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். எந்தெந்த மொழிகளை மாணவர்கள் கற்க விரும்புகிறார்கள் என்பதை முடிவு செய்ய அரசு பள்ளிகளில் கருத்து கணிப்பு மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துகின்றன. பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது, அதனை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என நீதிபதி கருத்து. மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்படி ஆளுநர் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் தரப்பில் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல். நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டு நமது குரல் ஒலிக்கும் என கமல்ஹாசன் பேச்சு. அடுத்த ஆண்டு சட்டமன்றத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் குரல் ஒலிக்கும் என்றும் உறுதி. கோவையில் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். விரிவான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. எந்திரன் படம் தொடர்பான ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கையை திரும்ப பெறாவிட்டால் மேல்முறையீடு செய்யப்படும் என இயக்குநர் சங்கர் அறிவிப்பு. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.